Hi everyone, so welcome to today's class. So இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரீமர் டீமன் ரியாக்ஷன் பார்க்க போறோம் from chapter number 11 phenol அப்படின்ற டாபிக்ல இருந்து. ஸோ இது எனக்கு ஒரு நேமிங் ரியாக்ஷன் மேக்ஸிமம் பர்சன் கேட்கும்போது வாட் இஸ் ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்ல ஒரு கன்வர்ஷனா கேட்கணும் அப்படின்னா how will you convert phenol into salicyl aldehyde அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்றது phenol சாலிசில் ஆல்டிஹைடா மாற்றக்கூடிய ரியாக்ஷன் தான் எனக்கு ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷன் போறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பென்சன் ரிங் அட்டாச்ட் வித் OH, இதுதான் என்னோட ஃபீனால். இப்ப சாலிசில் ஆல்டிஹைட்னா என்னன்னா, முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே ஃபீனால் தான், பட் அதோட ஆர்த்தோ பொசிஷன்ல, அதாவது இந்த OHக்கு சைட்ல இருக்க இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல ஐம் கோயிங் டு ஹேவ் அன் ஆல்டிஹைட் மாலிகுல். ஆல்டிஹைட் ஃபார்முலா எனக்கு CHO. ஓகே, ஸோ அதே ஃபீனால் தான், பட் அந்த ஃபீனாலோட ஆர்த்தோ பொசிஷன்ல எனக்கு ஒரு ஆல்டிஹைட் மாலிகுல்ல வருது அப்படின்னா இதுக்கு பேர் தான் எனக்கு சாலிசில் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீனால சாலிசில் ஆல்டிஹைடா மாற்றக்கூடிய ரியாக்ஷன் தான் எனக்கு ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் ஃபீனால்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபீனால் பென்சன் ரிங் அட்டாச்டு வித் OH. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ரெண்டு ரியேஜென்ட் உள்ள ஆட் பண்ண போறோம். முதலாவதா நம்ம ஆட் பண்ண போறது NaOH. செகண்டா we are going to add chloroform. குளோரோஃபார்மோட ஃபார்முலா எனக்கு CHCl3. சரியா? ஸோ ரெண்டு ரியேஜென்ட், ஒன்னு வந்துட்டு எனக்கு NaOH அண்ட் இன்னொன்னு எனக்கு குளோரோஃபார்ம் CHCl3. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், முதல்ல இந்த NaOH உள்ள கொண்டு போகலாம். சரிங்களா? என்ன செய்ய போறேன், ஒரு பிளஸ் எடுத்துட்டு இன்னொரு பிளஸ் நானும் உள்ள வைக்க போறேன். என்ன செய்ய போறோம், ஹச்ன்ற இந்த பிளஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த NAன்ற இந்த பிளஸ் நானும் உள்ள வைக்க போறேன். சரி, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபீனால் எப்படி மாறிடும், பென்சன் ரிங் அட்டாச்ட் வித் ONA மாறிடும். என்ன எனக்கு உள்ள போயிடுச்சு. ஓகே, அப்ப வெளியில வந்த இந்த ஹச் உங்களுக்கு என்ன பண்ணும், மிச்சம் இருக்கக்கூடிய இந்த OH சேர்ந்து ஹச்சும் OHும் சேர்ந்தா எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெளியே போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டாவது நான் உள்ள கொண்டு போக வேண்டியது குளோரோஃபார்ம். எப்பயுமே நீங்க ஒரு பென்சன் ரிங்கோட ஒரு விஷயத்த ஆட் பண்ண போறீங்க, டைரக்டா ரிங்ல நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இவன் உள்ள போகணும்னா யார் எனக்கு வெளியே வந்துடணும், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வெளியே வரணும். இந்த பர்டிகுலர் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எனக்கு வெளியே வந்துருச்சு. வெளியில வந்த ஹச்ன்றது எனக்கு பிளஸ். சரிங்களா? இவன் அப்படியே வெளியே அனுப்பிச்சிட முடியாது. இந்த H பிளஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் கொடுத்து வெளியே அனுப்பணும். அதுக்கேற்ற மைனஸ் யார் மட்டும் தான் எனக்கு என் கையில இருக்கா, Cl மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க மொத்தம் எனக்கு 3 Cl இருக்கு. அதுல ஒன்னு என்ன பண்றேன், நம்ம வெளியில எடுத்த இந்த ஹச்சுக்கு கொடுத்து HCl அதை நான் நீங்க வெளியில அனுப்ப போறேன். ஸோ பேலன்ஸ் என் கையில இருக்குது CHCl2 மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு இங்க ஆர்த்தோ பொசிஷனுக்கு போய் எனக்கு பிளேஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டு பேரும் உள்ள கொண்டு போறோம். ஒன்னு NaOH, இந்த ஹச்ன்ற பிளஸ் வெளியில எடுத்து அதுக்குள்ள NAன்ற பிளஸ் உள்ள வச்சிருக்கேன். அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஃபார்மா இருக்குன்னா சோடியம் பீனாக்சைடு ஃபார்மா இருக்கும். தென் அடுத்ததான் நம்ம உள்ள கொண்டு போறது குளோரோஃபார்ம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆக்குபைட், இவன் நீங்க ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போறீங்க. அப்ப இங்க இருந்து ஒரு ஹச்ச வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்தது ஒரு பிளஸ், அப்ப அதுக்கு இந்த 3 பேர்ல இருந்து ஒரு Cl கொடுத்து HCl வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் எனக்கு உள்ள ஆர்த்தோ பொசிஷன்ல போறது CHCl2. ஓகே, அகைன் அதே NaOH நான் உள்ளுக்குள்ள ஆட் பண்றேன். சரிங்களா? அப்ப இங்க என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல இந்த ஆல்டிஹைட் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ணிடலாம், CHO ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்ப அந்த ஃபார்முலா படி என் கையில என்ன ரெடியா இருக்கு, C ரெடியா இருக்கு, ஹச்சும் ரெடியா இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ரெண்டு Cl தூக்கிட்டு என்னோட ஃபார்முலாக்கு தேவையான இந்த ஒரு O உள்ள கொண்டு போறேன். சரிங்களா? ஆல்டிஹைட் ஃபார்முலா எனக்கு CHO. ஸோ அப்படி பார்த்தோம்னா CH ரெடியா இருக்கு, எனக்கு தேவை O மட்டும்தான். அப்ப அந்த O உள்ள வரணும். அப்ப யார் வெளியே போயிடணும், ரெண்டு Cl எனக்கு வெளியே போயாகணும். சரி, அதுல ஒரு Cl என்ன பண்ணுங்க, இந்த Na கிட்ட கொடுத்து NaCl வெளியே அனுப்பிச்சிருங்க. சரி, இன்னொரு Cl என்ன பண்ணுங்க, இந்த H கிட்ட கொடுத்து HCl வெளியில அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் இருக்க O மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிடும், உள்ள போய் எனக்கு பிளேஸ் ஆயிடும். ஸோ பென்சன் ரிங் அட்டாச்டு வித் ONA. CH நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ரெண்டு Cl வெளியில வந்துருச்சு, அதுக்கு பதிலா இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எனக்குள்ள போயிடுச்சு. சரி,
கிட்டத்தட்ட ஒரு 80% ரியாக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு தேவையான ஆல்டிஹைடை நான் இங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி ஸ்டெப்ல எனக்கு யார் உள்ள போறா? வாட்டர் மாலிகுல் எனக்கு உள்ள போகுது. சரி, வாட்டரை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். H பிளஸ் OH மைனஸ். சரி, இப்ப கிட்டத்தட்ட ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் இன்னும் எனக்கு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல எனக்கு H இருக்கு. இப்ப என்ன செய்யணும், இந்த NA-வை வெளியில தூக்கிட்டு அதுக்கு பதிலா இந்த H நானும் உள்ள கொண்டு வரணும். சரி, அப்ப வெளியில போன எண்ணெய் உங்களுக்கு என்ன பண்ணும், மிச்சக்கூடிய OH ஓட சேர்ந்து எனக்கு NaOH வெளியே போயிடும். ரைட், ஸோ தி ப்ராடக்ட் இஸ் பென்சன் ரிங் attached with O. NA வெளியே போயிடுச்சு. அது போல யார் எனக்கு உள்ள வரா, H உள்ள வருது. ஆர்த்தோ பொசிஷன் எனக்கு அப்படியே தான் இருக்கும். CHO பிளஸ் வெளியில போன அந்த எண்ணெய் உங்களுக்கு என்ன பண்ணுது, இங்க மிச்சம் இருக்கக்கூடிய OH ஓட சேர்ந்து NaOH எனக்கு வெளியில போயிடும். அண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் இட் இஸ் கால்ட் அஸ் சாலிசில் ஆல்டிஹைட். ஓகே, அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்றது இட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் இன்டு சாலிசில் ஆல்டிஹைட். சரிங்களா, மொத்தம் மூணு ஸ்டெப் தான், ஈஸி ஸ்டெப். முதல் ஸ்டெப்ல ரெண்டு பேரை உள்ள கொண்டு போறோம். ஒன்னு NaOH, இன்னொன்னு எனக்கு குளோரோஃபார்ம். செகண்ட் ஸ்டெப்ல அகைன் NaOH உள்ள போகுது. அண்ட் மூணாவது ஸ்டெப்ல எனக்கு வாட்டர் மாலிகுல் உள்ள போகுது. சரிங்களா, இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றது ஈஸியா ஒரு பிக்சரைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்த இந்த ரீமர் டீமன் ரியாக்ஷன் உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட தரவா படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெம்பைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.